الحمد لله رب العالمين والصلاة والسلام على النبي الكريم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقال سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطعه فآزره فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن ولا ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அகில படைத்த ஆளுகிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீது ஸலவாத்துக்களையும் சலாமையும் குறித்தாக்கியவனாய் வழிமார்களின் நல்லாசிகளோடு எங்களது சர்க்குரநாதர் அவர்களின் துவா பரக்கத்தோடு இனிதே எனது உரையை நான் தொடங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 34வது தலைமுறையாம் குதுபுஸ் ஜமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா சையத் கலீல் அவுன் மௌலானா அல்-ஹஸனி வல்-ஹுசைனி வல்-ஹாஷிமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீம் அவர்களின் 90ஆம் ஆண்டு புனித உதய தின விழா. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 36ஆம் தலைமுறையாம் வாரிசு ரசூல் நாயிபு முஹய்யத்தீன் இறையருள் விஞ்ஞானி சங்கைக்குரிய பாபா நாயகம் கண்மணி ஜமாலியா சையத் யாசின் அலி மௌலானா அல்-ஹஸனி வல்-ஹுசைனி வல்-ஹாஷிமி நாயகம் அவர்களின் 34ஆம் ஆண்டு புனித உதய தினங்கள். இந்த இருவரும் விழாக்களை இணைத்திட தரீகத் ஞான எழுச்சி விழாவாக அன்பு சகோதரர் ஜக்கரியா அவர்களுடைய இல்லத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறார். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய மூலவி சையது முகமது ஹசரத் ஆலிம் இஸ்லாமி அவர்களுக்கும் மிகச் சிறந்த முறையில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற அன்பு கூர்ந்த தன்மையான கலீஃபான சலாத்துத்தீன் அவர்களுக்கும் மிகச் சிறந்த சிறப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற சகைக்குரிய ஆலிம் சகோதரர் கலீலுர் ரஹ்மான் ஆலிம் அவர்களுக்கும் இந்த விழாவில் கிராத் முதலிட்ட கீதங்களையும் பாமாலைகளையும் இசைத்திட்ட அன்பு சகோதரர்கள், இந்த விழாவுக்கு வரைந்திருக்கக்கூடிய கலீஃபா பெருமக்கள், ஆத்ம சகோதரர்கள், சகோதரிகள், உங்கள் அத்துணை நபர்களுக்கும் ஆரம்பமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 பெரும் விழாக்களாக இந்த நிகழ்வு அரங்கேறி கொண்டிருக்கிறார்.
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினம் ஈது மீலாதுன் நபி என்று நாம் கொண்டாடுகிறோம். இரண்டு பெருநாட்களை பெற்றுக் கொடுத்த பெரும் நாள் ஈது மீலாதுன் நபி. அந்த ஈது மீலாதுன் நபி நமக்கு பெற்றெடுத்து கொடுத்த அற்புத தினங்கள் தான் நமது சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அவர்களின் உதய தினமும் நமது கண்மணி பாப்பா நாயகம் அவர்களின் உதய தினம். சங்கைக்குரிய ஷேக் நாயகத்தை நினைவு கூறும் விழாவாக சங்கைக்குரிய கண்மணி நாயகம் பாப்பா அவர்களின் பிறந்த தினமாக இது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கொத்துபாக்கள் மாதிரி இல்லையா? வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்தா 2 கொத்துபான்னு சொல்லுவாங்க, இல்ல இரட்டை கொத்துபா. நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், இரட்டை கொத்துபா வந்தா பெரிய தலைகளுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. நம்மள அப்படி ஒன்றும் பெரிய தலை யாரும் இல்லை இல்லையா? சங்கைக்குரிய சத்குணநாதர் கண்மணி பாப்பா அவர்களினுடைய புனித காலடி பாத சுவடுக்கு கீழ் தாழ்ந்து கிடக்கிற சங்கமித்திருக்கிற தலைகள் தான் நமது தலைகள். தட்டு தடுமாறி ஒரு தலை உயர்ந்து விட்டால் தலை பத்தலாம். பணிவோடும் மிகுந்த மரியாதையோடும் அகில பைத்துகளின் மீது கொண்டிருக்கிற அளவில்லாத அன்பை இதயத்தில் தாங்கி தங்களினுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக குருமார்களாக அவர்களை நாம் எடுத்து அவர்களுடைய புனித கரங்களை மையத்தாக பற்றி பிடித்து அவர்களுடைய சொல்லுக்கும் அவர்களுடைய பாத சுவடுக்கும் கீழாய் நம்மளை வைத்து வாழுகிற ஆத்ம சகோதரர்கள் தான் அத்தரீகத்துல் காதிரியா ஏகத்துவ மெஞ்ஞான சபையின் இந்த உள்ளங்கள் நண்பர்கள் என்பது மிக சிறப்புக்குரிய செய்தி. அன்பு நிறைந்தவர்களே, ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தவர்கள் சங்கியான ஷேக் நாயகம். 2021ஆம் ஆண்டில் முதலாக சங்கைக்குரிய ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீம் அவர்களோடு தொலைபேசியில் நான் பேசுகிற பாக்கியம் பெற்றேன். அப்படி பேசிய பொழுது நிறைய செய்திகளை சொன்னார்கள். அதற்கு இடையே உங்களோட பெயர் என்னமான்னு கேட்டாங்க. என் பேரு ஷர்ஃபுதீன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், வாப்பா எனக்கு பெயர் வைங்க அப்படின்னு சொன்னேன். என் பெயருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், தங்களுடைய திருவாயில் இருந்து வந்தால் அது பெரும் அங்கீகாரமாய் இருக்கும் என்று நான் கேட்டுக்கொண்டேன், வேண்டிக் கொண்டேன். அதை உடனே எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு சங்கைக்குரிய ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீம் உடனே சொன்னார்கள், ஷரஃபுத்தீன் 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 3 முறை சொன்னார்கள். நான் அன்றுதான் பிறந்ததை போல் உணர்ந்தேன். இப்பொழுது சொல்லுங்கள், எனக்கு பெயர் வைத்தது யார்? என் பெயருக்கு அன்றுதான் அங்கீகாரம் கிடைத்தது. 2003ஆம் ஆண்டு நான் ஆலிம் என்ற சனது பெற்றேன். 2022ஆம் ஆண்டு வரையில் நான் ஒரு ஆலிமாக, ஒரு மஸ்ஜிதினுடைய இமாம் அல்ல, தலைமை இமாமாக அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். காணாத பிள்ளைக்கு ஷேக் அவர்கள் பாக்கியம் கொடுத்ததை போல் சிறு வயதிலேயே மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமாக நான் இருந்தேன். ஆச்சரியப்படுவீங்க, சின்ன வயசுலேயே நான் ஒரு பள்ளியினுடைய தலைமை இமாம். எனக்கு துணை இமாம்ல ஒரு இமாம் இருந்தாரு. அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 50 வயசு. எனக்கு அவங்க துணை இமாமா இருந்தாங்க. ஒரு நாள்ல 3 வக்து நான் தொழ வச்சா போதும், 2 வக்து எனக்கு ஃப்ரீடம். நான் என்ன செஞ்சுக்கலாம்,
வெளியில போய்க்கலாம் அல்லது சாதாரண ஒன்று போய்க்கலாம். அப்பொழுதெல்லாம் எனது ஷேக் எனக்கு கொடுத்த பாக்கியம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அன்பித்துக் கொண்டிருந்தேன். 2022 வரையில் கடந்த 19 ஆண்டுகளாக ஒரு மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமாக இருந்து, ஒரு மதரசாவினுடைய பேராசிரியராக இருந்து, ஒரு மெட்ரிக் என்ற ஸ்கூலில் அரபி டைரக்டர் டீச்சராக தலைமை ஆசிரியராக இருந்து, ஏறத்தாழ ஓரளவு தமிழகம் தழுவிய அளவில் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராகவும் இருந்தாலும் கூட எனக்கு உள்ளத்தில் ஒரு குறை இருந்தது, ஒரு வெற்றியிடம் இருந்தது. நாம் ஆலிம் என்று சொல்லுகிறோம், தலைமை இமாம் என்று சொல்லுகிறோம், பயான் செய்வதற்கு பல இடத்தில் போய் உரையாற்றுகிறோம். ஆனாலும் உண்மையான ஆலிமுக்கான எந்த அங்கீகாரமும் நமக்கு இல்லை. ஏதோ ஒன்றை துளைத்துக் கொண்டு நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு வெற்றிடம் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை முழுமை பெறுவதற்கு, அதை நிரப்புவதற்கு வழி தெரியாமல் ஒரு வழியை நான் தேடிக்கொண்டே இருந்தேன். அதனால் வெளிப்பார்வைக்கு அத்தனை பேரும் ஆலிம் என்று என்னை அங்கீகரித்தாலும் எனக்குள் நான் ஒரு ஆலிம் கிடையாது. ஒரு வெற்றிடத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ஆலிம் இல்லை. மதரசாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆலிம் என்பது அது சில பக்கங்களில் இருக்கிற வார்த்தைகளையும் வரிகளையும் படித்து அர்த்தம் தெரிந்து ஒப்பித்ததால் அந்த அங்கீகாரம். அதை தாண்டி ஒண்ணு இல்லை. ஒரு மனக்குறைவோடு உள்ளத்தில் ஒரு வெற்றிடத்தை பிடித்துக் கொண்டு ஒரு முழுமை பெறாத எனக்குள்ளேயே நான் ஒரு குற்ற உணர்வோடு தான் எனது அந்த இமாமத்து பயணம் நகர்ந்து கொண்டிருந்தது. என்றைக்கு 2022ஆம் ஆண்டு இலங்கையில் கால் பதித்து பாக்கியம் நிறைந்த சங்கைக்குரிய ஷேக் நாயகனுடைய புனித இல்லத்தில் நான் போய் சேர்வதற்கும் அங்கு இருப்பதற்கும் எனக்கு பாக்கியம் கிடைத்து சங்கைக்குரிய ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை முதலாக தொலைபேசியில் அந்த அமுத வார்த்தைகளையும் கேட்டதோடு தான் இருந்தேன். முதலாக நேருக்கு நேராக அவர்களுடைய திருமுகத்தை காணுகிற பாக்கியத்தை பெற்று அவர்கள் அமர்ந்திருக்கிற அறையில் முதலாக நான் அனுமதி பெற்று உள்ளே நுழைந்த பொழுது அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, எங்கள் ஆலிமு பிள்ளை எங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அன்றுதான் நான் ஒரு ஆலிமாகவே உணர்ந்தேன். என்னை முழுமைப்படுத்திய ஷேக் நாயகம், என் வெற்றிடத்தை நிரப்பியவர்கள், எந்த குறை அதை தாங்கி ஒரு நிறை பெறுவதற்கு வழி தெரியாமல் அழைந்து கொண்டிருந்தேனோ அந்த அதை பரிபூர்ணப்படுத்துவதற்கான வழியாய் என்னை வரவழைத்து தங்களின் பக்கம் அரவணைத்து என்னை ஆலிமு பிள்ளை என்று முழுமைப்படுத்தி கொடுத்தவர்கள் சங்கைக்குரிய ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு. அதனால்தான் இந்த சகோதரத்தில் நான் சொல்லுவேன், நான் ஆலிம் இல்ல ஆலிம் பிள்ளை என்று சொல்றேன். எனக்கு ஒரு அழகான அடைமொழியை கொடுத்தார்கள், ஆலிம் பிள்ளை. இந்த உலகத்துல ஆலிமுன்னு 1000 பேர் இருக்கலாம், ஆலிம் பிள்ளை யார்? 2022ஆம் ஆண்டு சங்கைக்குரிய ஷேக் நாயகத்தினுடைய உதய தின விழாவை முன்னிட்டு யாசினி அரபு கல்லூரியில் நான் பயான் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டேன். அந்த வாய்ப்பு கிடைத்தது. அப்படி நான் பயான் பேசிய அந்த தருணத்தில் சங்கைக்குரிய ஆருயிர் ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி இலங்கையில் புனித இல்லத்தில் இருந்தார்கள். அதற்கு அடுத்து அந்த உதய தின விழாவை முன்னிட்டு இன்று நான் பேசுகிறேன். இன்று அதற்கடுத்து எனக்கு இப்பொழுதுதான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசுகிற இந்த வேளையை எங்கள் ஆருயிர் ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி எங்கிருக்கிறார்கள்? திருச்சியில் இருக்கிறார்கள். அன்று பேசிய பொழுது இலங்கையில் இருந்தார்கள்.
இன்று நான் பேசுகிற இதே வேளையில் திருச்சியில் இருக்கிறார்கள், புனித ரவுலாவில் இருக்கிறார்கள். ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். சங்கைக்குறித்தான கண்மணி நாயகம் யாசின் அலி மாப்பா அவர்கள் வருகை இருந்திருந்த பொழுது ரவுலா ஷரீஃபில் புனிதமான நிகழ்வுகள் எல்லாம் நிறைவு பெற்று அத்துணை நபர்களும் ரவுலா விட்டு வெளியே போனதற்கு பின்னால் சங்கைக்குரிய கண்மணி மாப்பா நாயகம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களோடு அன்பு கூர்ந்த இந்த சபையினுடைய மூத்த முன்னோடி கலீஃபா சிராஜன் இருந்தார்கள், தௌலத் இருந்தாங்க, ஹைதர் நிஜாம் கூட இருந்தாங்க. நானும் ஒரு ஓரத்தில் அவர்களோடு அந்த ரவுதாவில் இருந்து வேற யாரும் அங்கு இல்லை. ஏறத்தாழ கதவுகள் கூட சாத்தப்பட்டு விட்டது. இப்படி ஒரு அற்புதமான தனிமை எங்களுக்கு கிடைத்தது. கண்மணி பாப்பா நாயகத்தோடு தனிமையில் இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. அப்பொழுது பல்வேறு விஷயங்களை மூத்த முன்னோடிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஹைதர் நிஜாம் ஒரு செய்தியை சொன்னாங்க, பாப்பா நம்ம வீட்டுல இலங்கையில வீட்டுல என்ன கலரில் என்ன மாடலில் அந்த கல்லு பதித்திருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த ரவுதாவிலும் கல்லு பதித்திருக்கிறது என்ற வார்த்தையை சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது எனக்கு சட்டென ஒரு சிந்தனை வந்தது, ஒரு செய்தி வந்தது. உடனே நான் சொன்னேன், அண்ணன் அதுவும் மாப்பாவுடைய இல்லம் தான், இதுவும் மாப்பாவுடைய இல்லம் தான். ரவுதா என்பது சங்கைக்குரிய ஷேக் நாயகம் இருக்கிற இல்லம். அங்கு நடக்கிற சப்தம் கூட கேட்டுவிடக்கூடாது. மூச்சு காற்றினுடைய சப்தம் கூட ஒரு அளவுக்கு மீறி வந்து விடக்கூடாது. ஒரு நிசப்தத்தையும் ஒரு அமைதியையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியில் நுழைந்த பொழுது ஒரு நண்பர் பேசிக் கொண்டிருந்த பொழுது கையை சமிக்கை செய்து என் கண்மணி துயில் கொண்டிருக்கிறார், சப்தத்தை உயர்த்தாதே என்று கடிந்து கொண்டார்கள். அதே பக்குவமும் அந்த கண்ணியமும் அந்த உயர்வும் சங்கைக்குரிய ஷேக் நாயகத்துடைய ரவுதாவில் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் பணிவும் பக்குவமும் பேணுதலும் எங்கள் ஷேக் நாயகத்துடைய இல்லத்திற்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அமைதி அங்கு நிலவ வேண்டும், அந்த மரியாதை இங்கு மேலோங்க வேண்டும். அவர்கள் எங்களை கணித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் உரையாட செல்லுகிறோம். இன்று காலையில் ஜியாரத்து முடிச்சுட்டு தான் நான் இங்க வரேன். ஜியாரத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப கூட ஒரு துவா ஓதுறதுக்காக ஓதுனேன். எனக்கு துவா ஓத மனசு இல்லை, அவங்களோட பேசுவதற்கு தான் எனக்கு மனது நாயம். நான் பேசினேன் ஷேக் நாயிம் அவர்களோடு, நான் சில விஷயங்களை பேசிவிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் தவிர சடங்கு சம்பிரதாயமாக துவா என்ற அந்த நோக்கத்தோடு நான் போறேன். அந்த அளவுக்கு அவர்கள் என்றும் வாழும் நிலையில் ரவுலா என்பது அவர்களுடைய புனித இல்லம். அந்த இல்லம் திருச்சி மண்ணிற்கு, திருச்சிராப்பள்ளிக்கு கிடைத்திருக்கிறது என்றால் பள்ளி என்று பக்குவமாக பெயர் வைத்தது பொருத்தமாக அமைந்திருக்கிறது. தீர்ச்சரியம் பெற்ற திருச்சிராப்பள்ளியின் சபை மிகச்சிறந்த சபை என்பதற்கு வேற என்ன அத்தாட்சிகள் வேண்டும்? என் அன்பு நிறைந்தவர்கள், சங்கைக்குரிய ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் குதுபுஸ் ஜமான், இந்த உலகத்தில் யாரும் தாங்கி பிடிக்காத ஒரு சித்தாந்தத்தை தனது பாட்டராரின் வழியில் வழிமுறையாக வந்த அந்த சித்தாந்தத்தை, கொள்கையை தாங்கி பிடித்துதான் நமக்கு ஒரு சபையை கட்டமைத்திருக்கிறார். நான் ஒரு 3 விதமான நிகழ்வை எனது பயானில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்களை பற்றியான செய்திகளை நினைவு கூறுவது எவ்வளவு பெரிய விஷயங்கள். அவர்களின் பிள்ளையாக, அவர்களின் கரம் பற்றியவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஈடு இணையில்லாத சிறப்பு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அதற்கு அடுத்து சங்கைக்குரிய கண்மணி வாப்பா நாயும் யாசின் அலி வாரிசு ரசூல் நாயிபு முஹையத்தீனாக இன்றைக்கு பரிணாமத்தை பெற்றிருக்கிறார். என் அன்பு நிறைந்தவர்களே, என் அன்பு நிறைந்த மூத்த முன்னோடி கலிஃபா அண்ணே சொன்னார், நமக்கு அத்தனை குருக்களையும் ஷேகுமார்களையும் ஒன்று திரண்டு பிரதிபலிக்கிற ஒரு ஞான குரு சங்கையான கண்மணி யாசின் அலி வாப்பா நாயகம் அவர்கள். இதை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா முதல் கந்திரி விழாவில் கூட முஸ்லிம் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹியுத்தீன் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செஞ்சார். நான் அந்த இதுல இருந்தேன். அங்க வாப்பா அடங்கி இருக்கிறாங்க, இங்க வாப்பா இருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க. அவங்கதான் இவங்க, இவங்கதான் அவங்க ஒரு செய்தி அங்க வலியுறுத்தினார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அதை பதிவு செய்வதற்கு இந்த சபையை நான் பயன்படுத்துகிறேன். எப்படி புரிந்து கொள்வது? வரலாற்றுக்குள் நாம் போகிறோம். ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மக்கமா பெருவழியில் ஜபலே நூர் என்ற மலையின் உச்சியில் இருக்கிற அல்-ஹிரா என்ற குகையில் ஒரு 6 மாத காலம் கடுமையான தவத்தை மேற்கொண்ட ரசூலியத் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தியானத்தினுடைய நிறைவு பகுதியாய் முழுமை பெறும் விதமாய் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். வந்து முதலாய் ஓதச் சொல்வார்கள். அந்த ஓதச் சொல்லுகிற அந்த தருணத்தில் முதலாய் இறைவனுடைய வகையாகிய இறைமறையின் திருவசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி என்று இறங்க தொடங்கியது. இல்லையா? வரலாற்றில் படிச்சிருக்கிறோம். 6666 திருவசனங்களில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி, இக்ரா பிஸ்மி இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுவீராக, இக்ரா பிஸ்மி என்ற வார்த்தை முதல் வார்த்தையாக முதலாய் இறங்கிய திருவசனத்தினுடைய தொடக்க வார்த்தையாக அது இறங்கியது. அது இறங்கி 14 நூற்றாண்டுகளை கடந்து விட்டது. இல்லையா? 14 நூற்றாண்டுகள் சாதாரணமான தூரம் இல்லை. 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. 1400 ஆண்டுகள் கடந்தும் நாம் குர்ஆனை எடுத்து எப்படி சொல்லுகிறோம்? இக்ரா பிஸ்மி என்று சொல்லுகிறோம். இல்லையா? இக்ரா பிஸ்மி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இக்ரா பிஸ்மி என்றுதான் இறங்கியது. இதற்கு இடையில் 1400 ஆண்டுகளாய் இக்ரா பிஸ்மி என்ற ஆயத்தை பதிவு செய்த, எழுதி வைத்த தாள்களும் ஏடுகளும் மாறி இருக்கிறது. அதனுடைய அரபி எழுத்துக்கள் கூட காலத்திற்கு ஏற்ப மாறி இருக்கிறது. எழுத்தின் வடிவங்களும் மாறி இருக்கிறது. இக்ரா பிஸ்மி என்ற அந்த சொற்றொடர், அந்த வார்த்தையை தாங்கிய தாள்களும் இதழ்களும் ஏடுகளும் மாறி இருக்கிறது. அந்த அரபு எழுத்தினுடைய வடிவங்களும் மாறி இருக்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளாக இக்ரா பிஸ்மி என்ற சொல் ஒளி மாத்திரம் மாறவில்லை. ஒரு காலம் மாறவில்லை. ஒரு உச்சரிப்பு, ஒரு சற்று அணுவளவு கூட, ஒரு நொக்குத்தா கூட மாறவில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயில் எந்த சொல் ஒளி என்ன வடிவத்தில் வந்ததோ, அந்த சொல் ஒளி நபிகளுடைய கல்வி எந்த வடிவத்தில் பதிந்ததோ, நபிகளுடைய வதனத்தில் இக்ரா பிஸ்மி என்ற எந்த அளவோடு உச்சரிப்போடு அந்த சொல் ஒளி வெளிப்பட்டதோ, அது கடந்து சஹாபாக்களுடைய ஒவ்வொருவர்களுடைய வாயிலில் அந்த இக்ரா பிஸ்மி என்ற சொல் ஒளி என்ன வடிவில் என்ன அளவில் உச்சரிக்கப்பட்டதோ, அதே உச்சரிப்பு 14 நூற்றாண்டுகளாக சற்றும் மாறாமல், நிலை குலையாமல், ஒரு நொத்தாவும் விடுபடாமல் அல்லது இணைக்கப்படாமல்
அச்சு அசலாக இக்ர பிஸ்மி என்ற சொல்வழி மட்டும் காலத்தால் மாறுபடாமல் காலத்தையும் கடந்து அது இன்றைக்கு நிற்கிறது. இன்றைக்கு மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரை குர்ஆனினுடைய இதழ்கள் மாறுபடலாம், குர்ஆனில் இருக்கிற அச்சு கோர்வைகள் மாறுபடலாம், அதனுடைய பேப்பர்கள் தாள்கள் மாறுபடலாம், அரபு எழுத்துக்களினுடைய வடிவங்கள் மாறுபடலாம். ஆனால் இக்ரா பிஸ்மி என்ற வார்த்தை உச்சரிப்பில் ஒரு காலம் மாறுபட்டிருக்கா? எத்தனை தலைமுறையை தாண்டி இருக்கிறோம் இல்லையா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் குர்ஆனுடைய அச்சு எழுத்துக்கள் வடிவம் வேறு, பேப்பர்களுடைய இதழ்களுடைய தாள்களுடைய தன்மை வேறு. அதிலிருந்து ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எந்த குர்ஆனினுடைய ஆயத்துக்கள் பதிக்கப்பட்டதோ அதனுடைய தாள்கள் தன்மை வேறு, அந்த அரபு எழுத்துக்களுடைய வடிவம் வேறு. ஆனால் உச்சரிக்கப்பட்டது இக்ரா பிஸ்மி தான். தாள்கள் மாறுபட்டாலும், தாள்களுடைய தன்மைகள் வேறுபட்டாலும், அரபு எழுத்தினுடைய வடிவங்கள் வெவ்வேறு கோணங்களில் மாற்றி அமைக்கப்பட்டாலும் மாறாத ஒன்று சொல்வழி, அது இக்ரா என்பதை போல் ரசூலியத்தும் குதுபியத்தும் தலைமுறையாக உருவத்தில் மாறுபட்டு இருக்கலாம், காலத்தில் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் இக்ரா என்ற சொல்வொலி எப்படி 14 நூற்றாண்டுகளாக மாறுபடாமல் சீராக வந்திருக்கிறதோ அதே போலதான் யாசீன் அலியும் வந்திருக்கிறார். குதுபுஸ் ஜமான் ஷேக் நாயம் கத்தசுல்லாஹு சிர்ரஹுல் அலீம், அது ஒரு தாளின் தன்மை, அது ஒரு எழுத்தின் வடிவம். ஆனால் இக்ரா என்ற சொல்வொலிதான். தந்தை நாயகம் யாசின் மௌலானா, அந்த தாளின் தன்மை வேறுதான், அந்த அரபு எழுத்தின் வடிவம் வேறு. ஆனால் இக்ரா என்ற சொல்லொலி அதுதான். சம்மை பட்டணத்தில் இருக்குகிற ஜமாலிய மௌலானா அவர்கள் உன்னுடைய தாளின் தன்மை வேறுதான், அந்த அரபு எழுத்தின் வடிவம் வேறுதான். ஆனால் இக்ரா என்ற சொல் ஒளி ஒன்றுதான். இன்றைக்கு நமக்கு பாக்கியமாய் கிடைத்திருக்கிற கண்மணி நாயகம் யாசின் அலி வாப்பா அவர்களுடைய தாளின் தன்மை வேறுதான், எழுத்தின் வடிவமும் உருவ வடிவம் வேறுதான். ஆனால் இக்ரா என்ற சொல்லொலி அந்த அல்ஹிரா தொகையை எப்படி ஒலித்ததோ, 14 நூற்றாண்டுகளாக மாறுபடாமல் எப்படி இருக்கிறதோ அதுபோலுதான் இக்ரா என்ற சொல்லொலி மாறாததை போன்று யாசின் ஒளியும் மாறாமல் வந்திருக்கிறார். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தாளின் தன்மையும் வடிவங்களும் எழுத்தினுடைய வடிவங்களை மாறுபடுவதை கொண்டு எல்லாம் மாறிவிட்டது என்று நாம் வந்துவிடக்கூடாது. சங்கிக்குரிய கலிஃபா சிராஜனை சொன்னாங்க, என்ன செஞ்சவங்க இவங்கதான் இனி எல்லாம் நமக்கு அப்படின்னு வந்துருது. இது ஒரு டிரான்ஸ்பர், ஒரு மனநிலை மாற்றம். மனநிலை மாற்றம் தான் ஈமானி சிறந்தது. மனநிலை மாற்றம் தான் ஈமானை வளர்த்து கொண்டு போனது. மனநிலை மாற்றம் தான் இஸ்லாம் பரவியதற்கு பெரும் அடிப்படையாக இருந்தது. அந்தந்த காலத்தில் வந்த நபிமார்களை அந்தந்த சமுதாயம் ஏற்றது. நபிமார்கள் மாறிய பொழுது அந்த சமுதாயத்தினுடைய மனமாற்றமும் வந்தது. அதற்கு முன் அந்த நபியை எப்படி ஏற்றார்களோ அதே போல் அதை அடுத்து வந்த நபியையும் ஏற்றார்கள். அப்படி ஏற்றதினால் ஈமான் கிடைத்தது, அல் குர்ஆன் வேதமாக கிடைத்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக ரசூலாக கிடைத்தார்கள். இந்த மனநிலை மாற்றம் வரவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து என்பதை ஒரு வரியில் நான் உங்களுக்கு சொல்வேன். மனநிலை மாற்றம் வராதவர்கள் யூதர்களாகத்தான் இருப்பார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் நபி என்ற மனநிலை மாற்றத்திற்கு அவர்களால் வர முடியவில்லை. குர்ஆன் எங்களுடைய வேதம் என்ற மனமாற்றத்திற்கு அவர்களால் வர முடியவில்லை. முந்திய நபியை முந்திய வேதத்தை மட்டுமே பிடித்துக் கொண்டார்கள். அந்த மனநிலை மாற்றத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. அந்த ஒரு தைரியம், அந்த தாக்கத்தை இல்லாமல் போனதால்
மாற்றப்பட்ட யூத இனமாக போனார்கள். மனநிலை மாற்றத்தை கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு இந்த வேதத்தை முன் வேதத்தை கற்று தேறியவர்கள், யூத மத குருவாக இருந்தவர்கள், உண்மையை புரிந்தார்கள், மனநிலை மாற்றத்திற்கு தன்னை தயார்படுத்தினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த வேதம் தான் சத்திய வேதம். குர்ஆன் எப்பொழுது இறங்கியதோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் இறுதி தூதர் எப்போது இறங்கினார்களோ, நாம் உடனே அதை அந்த மாற்றத்தையும் அந்த காலத்தினுடைய நிலையும் நாம் புரிந்து கொண்டு நாம் ஈமானையும் சரி செய்ய வேண்டும் என்று முன் வந்தார்கள். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அதனால் சிறந்த சஹாபியத் என்ற தன்மையை பெற்றார்கள். ஒரு இறுதி தூதர் என்ற ரசூலியத்தினுடைய சுஹபத்தை பெற்றார். இல்ல நான் அந்த வேதத்தை தான் புடிச்சுக்கிட்டு இருந்து சொன்ன அத்தனை யூதனா போனா கிறிஸ்தவனா போனா நிலைமையை கணித்து உண்மையை புரிந்து மனநிலை மாற்றத்திற்கு முன் வந்ததால் சத்திய சஹாபாக்கள் சஹாபி என்ற அந்தஸ்து நபிகளுடைய சொஹபத் பெறுகிற பாக்கியம் கிடைத்தது. ஆச்சரியமாக இருக்கிறது. கலீஃபா சிராஜன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனநிலை மாற்றத்தை எடுத்து வந்திருக்கிறாங்க ஆச்சரியம் இல்லையா? தந்தை நாயகத்தை பார்த்தவர்கள், அதற்கு அடுத்து ஷேக் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஷேக்காக ஏற்று இன்றைக்கு கண்மணி நாயகம் யாசின் அலி வாப்பா அவர்களை இன்னைக்கு ஷேக்காண்டா. இந்த மனநிலை மாற்றத்திற்கு ஒரு அசாதாரணமான ஆற்றல் வேண்டும், ஒரு பாக்கியம் வேண்டும். யாராலும் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மனப்பக்குவம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு கட்சியினுடைய தலைமை மாறினால் கட்சியை உடைந்து விடுகிறது. காரணம், தலைமையை ஏற்க தைரியம் இல்லை, அடுத்த தலைமையை ஏற்க தைரியம் இல்லை, மனது பக்குவப்படவில்லை என்பதனாலேயே கட்சி இரண்டாக உடைகிறது. ஒரு பெரும் தலை மறைவுக்கு பின்னால் கியாமத்து நாள் நமது வாரிசுகளுக்கு சொல்ல தர வேண்டும். கியாமத்து நாள் வரை குதுபியத்தும் அகில பைத்தும் உருவத்தால் இன்னொரு நிலையால் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குர்ஆனுடைய ஆயத்துக்களுடைய அந்த உச்சரிப்பும் சொல்வழி எப்படி இன்று வரை மாறாமல் இருக்கிறதோ குதுபியத்தும் மாறாமல் தான் இருக்கும். காலத்திற்கு ஏற்ப ஆயத்துக்களுடைய உச்சரிப்புகளும் சொல்வழிகளும் அலங்கரிக்கப்படுவதை போல் குத்துபியத்தினுடைய பரிணாமங்களும் அலங்கரிக்கப்படும். அதற்கு தகுந்த வடிவத்தில் வரும். தலைமுறை குர்ஆன்களை படிக்க வேண்டும், அதற்கு எளிய முறையில் அச்சுக்கள் கோர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த அப்டேட்டான அதிநவீன அந்த கண்டுபிடிப்புகளுக்கு வழியில் குத்துபியத்தும் காலத்துக்கு ஏற்றால் போல்வாலும் இன்றைய காலத்திற்கு மிக பொருத்தமாய் மிக ஏற்றமாய் நமக்கு ஒரு குருநாதர் வேண்டும், சற்குருநாதர் வேண்டும், ஒரு வழிகாட்டி வேண்டும் என்பதற்கு 100% கச்சிதமாய் பொருத்தமாய் நமக்கு அமைய பெற்றவர்கள் நாயகம் கண்மணி யாசின் அலி வாப்பா அவர்கள். அதனாலதான் நம்ம ஏற்று ரொம்ப ஆச்சரியம். நீங்க எங்க பிள்ளைதான் அப்படின்னு ஷேக் நாயகம் சொன்னாங்க. அப்ப நான் உங்க பிள்ளை ஆகிட்டேன்னு கையை நீட்டுனேன். கையை பிடிச்சது யாசின் அலி வாப்பா கைய. காதில் கேட்ட சொல்லு இங்க வர கையை நீட்டுனா யாரு கைதான் பட்டுச்சு? எப்படி நான் பிரிக்க முடியும்? அதனால சங்கீபுரி வாப்பநாயகத்துல சொன்னேன், நாங்கெல்லாம் எங்களுடைய ஏக்கத்தையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு மீண்டும் இளமையாயே எங்களுக்கு வந்து விட்டீர்கள். இல்ல எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல, மீண்டும் ரொம்ப வயசாயிருச்சு வாப்பாவுக்கு, நாங்கெல்லாம் ஜோடி போட்டு நடக்க ஆசை, பல பகுதிகளுக்கு அவங்க கூட பயணம் செய்யணும் அப்படிலாம் ஆசையே. வாப்பா சொன்னாங்க, இலங்கையில இருந்து புறப்புறப்ப மகனை பார்த்துட்டு போங்க. போறீங்கிற அபிப்பிராயம் இல்ல, உத்தரவு. உத்தரவு போறப்போ மகனை பார்த்துட்டு போங்க. அங்க இருந்து விடைபெற்று கொழும்புக்கு வந்து இது தலைநகருக்கு வந்து சங்கிக்குரிய கண்மணி நாயகி யாசின் அலி வாப்பாவை சந்திச்சுட்டு தான் அங்கே. அப்ப புரியல, இப்ப புரியுது. நீ அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது அவங்களதான். ஏன்னா உங்க வயசுக்கு அவங்கதான் பொருத்தம், உங்க இந்த தலைமுறைக்கு பொருத்தமான புத்தகி. அவ்வளவு அழகான, நான் ரசிக்கிறேன். நான் அவர் நேர சொல்லி இருக்கிறேன், உங்களோடு நான் பேசுவதை விட உங்களுடைய திருமுகத்தை பார்த்து பார்த்து
பார்த்து நான் ரசிக்கிறேன். மிக அற்புதமான இளமை துடிப்பு மிக்க இளம் பருவமாய் அழகு மிக்க ஒரு குத்துபியத்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். நான் ரசிக்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இளமை மாறாமல், அழகு குறையாமல், துடிப்பு மிக்க ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு இந்த சபையை உலக அளவில் எப்படி உயர்த்தி செல்ல வேண்டும், அதற்கு எப்படியான கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்ற அனுதினமும் யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்கை காமில் ஒரு குத்துபியத்து நமக்கு கிடைக்கிறது என்றால் இதை விட இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பாக்கியம் என்ன? எங்களுக்கு செய்கு இளமையா கிடைச்சிட்டாங்க. கலிஃபா சிராஜ் முதுமையான பிள்ளையாக வந்தாங்க. மூத்தவங்க எல்லாம் பிள்ளைகள் முதுமையாயிருச்சு. இளைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு செய்கை இளமை ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அகில பைத் நிறைய அற்புதங்கள் பேசுற கலிமுல்லா சொன்னா நிறைய அற்புதங்கள் நிறைய இருக்கு, பஞ்சம் இல்லை. ஆனால் அகில பைத்து என்பதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? அகில பைத்து என்ற ஒற்றை வார்த்தையை விட உங்களுக்கு ஆய்வுக்கு வேற என்ன வேண்டும்? அது யாருடைய ரத்தம்? 36 தலைமுறைக்கு முன்னால் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உதிரம் அல்லவா அது? அந்த உதிரம் தான் 36 தலைமுறைகளாக கடந்து வந்து இன்றைக்கு யாசின் அலி மௌலானா வாப்பாவாக உருவாகி இருக்கிறது என்றால் வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதிலேயும் அதீத சிறப்பு என்ன தெரியுமா? இமாம் ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுமா அகில பைத்தினுடைய மூத்த பிள்ளைகள் இல்லையா? அகில பைத்தினுடைய மூத்த பிள்ளைகள் இமாம் ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆனா அப்படியே அந்த சிறப்பு இங்க வருது, பொருந்தது. என்ன? அந்த அகில பைத்துகளுடைய வாரிசுகள் மகன் வழி வாரிசு அல்ல. இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகன் வழி வாரிசு அல்ல, மகள் வழி வாரிசு. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வழியில் வாரிசு. அப்படியே நமது சங்கைக்குரிய யாசின் அலி மௌலானா மகள் வழி வாரிசு. அந்த சிறப்பு அப்படியே பிரதிபலிக்கிறது, திரும்புகிறது. காலத்துக்கு ஏற்ற புதுவியத்தை நாம் கடைபிடித்திருக்கிறோம். எதிர்வரக்கூடிய காலங்கள் அது எப்படியாக இருக்கும், அதற்கு தலைமை எடுத்து வழிநடத்த வேண்டிய குத்துவியத்து எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை மிக துல்லியமாக கச்சிதமாக கணக்கிட்டு கருத்தில் கொண்டு கருவாக்கி உருவாக்கி ஷேக் நாயகம் நமக்கு வெளியாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்படி ஒரு அற்புதம் வேற எந்த ஒரு ஆய்வுகளும் கேள்விகளும் இல்லாமல் அது அகில வைத்து குத்துவியத்தாக இருக்கிறது, ஞானமும் நிறைவாக இருக்கிறது. சொன்னாங்க அவங்க இருக்கிறப்பே குத்துவியத்தெல்லாம் மறைஞ்சிருச்சு. கஅபத்துல்லாவில் தொட்டி கட்டி தூங்கிய பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஹஜ்ரத் இஸ்மாயில் அந்த வளைவுல, அந்த வளைவுக்கு பேர் என்னது? ஹஜ்ரத் இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொட்டி, அந்த வளைவு அங்கதான் தொட்டி கட்டி போட்ட. அப்போ எல்லாமே காபாவா இருந்தது. கஅபத்துல்லாவுக்குள் தொட்டி கட்டி தூங்கி பாக்கியம் பெற்றவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதே கஅபத்துல்லாவிற்குள் பிறப்பெடுத்தவர்கள் ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. குத்துவியத்திலேயே பிறந்து தொட்டில் கட்டி பிறந்து வளர்ந்தவர்கள் மௌலானா யாசின் அலி மௌலானா அவர்களுடைய பிறப்பே குத்துவியத்துல தான். குத்துவியத்துல மக்காம்ல தான் தொட்டில் கட்டியே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் குத்துவியத்து மறைஞ்சிருந்துச்சு, ஒளிஞ்சிருந்துச்சு. ஒண்ணும் மறையில ஒண்ணு ஒளியல. எங்க ஒளிஞ்சிருச்சு? நீங்க உணரல. பிறந்ததும் பிறப்பு எடுத்ததும் அமுது ஊட்டப்பட்டதும் அரவணைக்கப்பட்டதும் தூங்கியதும் விழித்ததும் நடந்ததும் உருண்டதும் புரண்டதும் அத்தனையும் குத்துவியத் என்ற மக்காமில். எவ்வளவு பெரிய பாக்கியம்!
அன்பு நிறைந்தவர்கள், அற்புதமான ஷேக் காமில் அகில பைத்தாக அமுத தமிழ் மொழி வழியில் நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியெல்லாம் பெற்றிருக்கிற இந்த சபையை சார்ந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறார், இதை மட்டும் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் இல்லையா? வஹதத்தில் உஜூதை தாங்கிய சபை அத்தரீக்கத்துல் ஹக்கியத்துல் காதிரி. நமது குத்துபுமார்கள் நமக்கு கொடுத்த அமானிதம் வஹதத்துல் உஜூத். முஹம்மது ரசூலுல்லாஹ் இராக் கோகையிலிருந்து இறங்கி வந்து பார்க்கிறார்கள். இலாஹியத்தை சன்னம் சன்னமாக உடைத்து, அதை பிரித்து, அதை சிதறடித்து, ஆளுக்கு ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு வணங்கிக் கொண்டு கிடந்தார்கள். என் இலாஹியத்தை பிரித்து வைத்திருக்கிறார்களே, என் இலாஹியத்தை உடைத்து வைத்திருக்கிறார்களே, என் இலாஹியத்தை ஒரு சேர பார்ப்பதை விட்டு இவர்கள் ஒவ்வொரு பாகங்களாக எடுத்துக்கொண்டு குழப்பம் நடத்துகிறார்களே என்ற ஆனந்தம் அந்த ரசூலியத்துக்கு வந்தது. அந்த ரசூலியத்து முடிவெடுத்தது உடைந்து கிடக்குகிற, பிரிந்து கிடக்குகிற இலாஹியத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும், ஒருங்கிணைப்படுத்த வேண்டும். அதற்கு வஹ்தத்துல் உஜூதை எடுக்க வேண்டும் என்று வஹ்தத்துல் உஜூதை கையில் எடுத்தார்கள். அந்த வஹ்தத்துல் உஜூதை கையில் எடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் என்ற இலாஹியத்து மட்டும்தான் ஒன்று. நீங்கள் பிரித்து வைத்திருப்பது முழு இலாஹியத்து அல்ல, அத்தனையும் ஒன்று சேருங்கள். அல்லாஹ் என்ற இலாஹியத்து பிறக்கும். அதுதான் வஹ்தத்துல் உஜூத். இன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொன்னான், உங்களுடைய கடவுளாகுவதெல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான், ஒருமுகப்படுத்துங்கள். ஏன் சிந்தி சிதறி கிடக்கிறீர்கள்? இறைவன் பெயரால், இலாஹியத்தின் பெயரால் ஏன் பிளவுபட்டிருக்கிறீர்கள்? ஒரு சேரப்படுத்துங்கள் என்ற வஹதத்துல் உஜூதை கையில் எடுத்து மக்காவில் களம் கண்டார்கள். ஆனால் என்ன ஆனது? கடுமையான எதிர்ப்பு வந்தது. எதனால்? அவரவர்கள் எடுத்துக்கொண்ட பாகங்களை விடுவதற்கு மனசு இல்லை. யூதன் அந்த வேதத்தை விட மனசு இல்லை. அரபி அவன் ஒரு பாகத்தை, கடவுள்ல இருந்து ஒரு பாகத்தை எடுத்து வச்சுக்கிட்டான். அதை விட மனசு இல்லை. விட்டா பொழப்பு போயிடும். நபிகள் விட சொன்னார்கள், விட மறுத்தார்கள். பிரச்சனை பெருசானது. 13 ஆண்டு காலம் பெரும் பிரச்சனை. அப்பொழுதுதான் ரசூலியத்தும் இலாஹியத்தும் ஒரு திட்டம் தீட்டியது. அந்த திட்டத்தை கட்டமைத்தது. அந்த கட்டமைப்புக்கு பெயர் தான் ஷரியத். அப்பதான் திட்டம் போடுறாங்க. இந்த வஹ்தத்துல் உஜூதின் இடத்துக்கு இவர்களை கொண்டு வரணும் அப்படின்னா டைரக்டா சொன்னா வரமாட்டா. என்ன பண்ணலாம்? ஷரியத் என்ற ஒரு கட்டமைப்பை வைத்து அதற்குள் பயிற்சி கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் வஹ்தத்துல் உஜூதுக்குள் வந்தால் இவர்கள் தானாக வந்து விடுவார்கள் என்று கட்டமைக்கப்பட்டதுதான் ஷரியத். ஆனா நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? முதல்ல ஷரியத், அப்புறம் தரீகத்து, அப்புறம் ஹகீகத்து. முதல்ல இரண்டாவதுலாம் இல்ல, முதல்ல வஹ்தத்துல் உஜூத் தான். முதல் நிலை எது? வஹ்தத்துல் உஜூத். ஷரியத் முதல் நிலை அல்ல. ஷரியத் எதற்கு? வஹ்தத்துல் உஜூத் என்ற தலத்தில் நிற்பதற்கு பயிற்சி களம் தான் ஷரியத். ஆனா நம்பர் 1 நம்பர் 2 போட்டதுனால பிரச்சனை. ஹகீகத்து ஷரியத்தும் பிரிஞ்சிருக்கு. பெரிய ஆபத்து. இது தவறாக நமக்கு வழி சொல்லப்பட்டு விட்டது. ரெண்டு வேற உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், சங்கடப்படாதீங்க. சின்ன பசங்க 4-5 பேர் தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், கணவன் மனைவி இணைவது என்பது அழகான ஒரு கரு உருவாகுவதற்கு ப்ராசஸ். அதுதான் அந்த இயற்கை அமைச்சது. நோக்கம் ஒரு அழகான கரு உருவாக வேண்டும், ஒரு வாரிசு வேண்டும். அதற்கு கணவன் மனைவி என்ற இணைப்பு வேண்டும். சாதாரண இணை சொன்னா இணைய மாட்டான், சண்டை போட்டுருவாங்க. இணைப்புக்கு ஒரு பசையை, இணைப்பு சாதகமாய் ஒண்ணு கொடுக்கணும். அதை இச்சையாக இறைவன் கொடுத்தான். அந்த இச்சையின் பிடியில் கணவன் மனைவி இணைந்தார்கள். நோக்கம் நிறைவேறி கருவு வெளிவந்தது. ஆனா இப்ப என்னாச்சு? நம்பர் 1 இணைப்பு நம்பர் 2 குள்ள பிறக்கிறதுன்னு கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு தாம்பத்திய வாழ்க்கையே இச்சை வாழ்க்கைன்னு மாறிப்போச்சு. தாம்பத்திய வாழ்க்கை என்பது தலைமுறையை உருவாக்குற வாழ்க்கை.
அதனுடைய ப்ராசஸ் தான் என்னது? இணைப்பு ஸ்டெப் 1, கரு உருவாகுது ஸ்டெப் 2 கிடையாது. அப்படி வந்திருந்தா இணைப்புக்கு பின்னாலேயும் குழந்தை பிறக்காம இருக்கணும். அப்படி இல்ல, இணைஞ்ச அடுத்த செகண்ட் அங்க கன்ஃபார்ம் ஆயிடும். அப்ப ரெண்டு பேர் இல்ல, இடைவெளி கேப் இல்ல. ஷரியத்துக்குள்ள நீங்க முறையா போயிட்டா நீங்க போய் நிக்க வேண்டிய இடம் வஹ்தத்துல் வஜூத் தான். ஷரியத்திற்குள் நீங்கள் முறையாக போனால் நீங்கள் போய் சேருகிற இடம் வஹ்தத்துல் வஜூத். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர்முகப்படுத்த வேண்டும், இலாஹியத்தை ஓர்முகப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஷரியத்தை கட்டமைத்தார்கள். ஷரியத்திற்குள் வந்தவர்களை முதலில் ஓர்முகப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை உண்டு பண்ண வேண்டும். 5 நேர தொழுகை உண்டு பண்ணினார்கள். 5 நேர தொழுகை தொழுவதற்கல்ல, ஒன்று சேர்வதற்கான ஒரு இபாதத்தின் கட்டமைப்பு. ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் உள்ளங்கள் உறவாட வேண்டும், அன்பு முஹப்பத்து அங்கே நிலவ வேண்டும், ஒற்றுமை வந்து விட்டால் இலாஹியத்து ஒருமைப்பட்டு விடும், வஹ்தத்துல் வஜூத் உண்டாகிவிடும். ஆனா கால கொடுமை 5 நேர தொழுகை தான் ஷரியத்திலே நினைச்சுக்கோங்க. 5 நேர தொழுகை தான் ஷரியத், அதுதான் மார்க்கம். மொத்தத்திலே அதுவே நின்றுச்சு. அது அங்கேயே வாசல்லையே குழந்தை வேணாம், எங்களுக்கு குடும்பம் வேணுன்ற மாதிரி வாழுகிற தம்பதிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி வந்துட்டான். தொழுகை மட்டும் போதும், வஹ்தத்துல் வஜூத் வேண்டாம். அந்த இடத்துக்கு போகல, வஹ்தத்துல் வஜூத் என்ற நோக்கத்துக்கு போகல. தொழுகையோடு ஷரியத்தை தீனை முடித்ததினால் வஹ்தத்துல் வஜூத் என்ற இடத்துக்கு வரவில்லை. அதனால் இன்றைக்கு தொழுகை இவர்களுக்கு கை கொடுக்கவில்லை, தொழுதும் இவர்கள் பாவிகளாக இருக்கிறார். சேர முடியலையே. ஒற்றுமை தொழுகை மூலம் கிடைச்சிருந்தா இன்னைக்கு நம்மள மாதிரி ஒற்றுமையான சமுதாயம் உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. 5 நேரம் பள்ளியில சேர்ந்து தொழுதாலும் நம்மளால ஒண்ணு சேர முடியல. காரணம், தொழுகையே நோக்கமா நினைக்கிறோம். தொழுகை நோக்கம் அல்ல, வஹ்தத்துல் வஜூத் தான் நோக்கம். அதை நோக்கமாக வைத்தால் இந்த தொழுகை உயிரோட்டம் பெறும். அது நோக்கம் இல்லை என்றால் இந்த தொழுகை சடங்கு சம்பிரதாயமாக அப்படியே பாதியில் கரு கடைந்து கட்டமைத்தார்கள். அப்படியே ரசூலியத்தை பிரதிபலிக்கிற விதத்தில் ஏகத்துவ விஞ்ஞான சபை கட்டமைத்து ராத்திரி மஜ்லிஸ் மாதந்தர கூட்டங்களை நமது ஷேக் நாயிம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் கட்டமைத்ததற்கு காரணம் ராத்திரி ஓதுவதற்கோ ஒன்று சேர்த்து பயான் பேசுவதற்கு அல்ல, இதயங்கள் இங்கு ஒன்று சேர வேண்டும். இந்த இதயங்கள் எல்லாம் ஒன்று சேரி ஒற்றுமையாகி விட்டால் வஹ்தத்துல் வஜூத் உலகம் முழுக்க அது என்ன செய்யும்? கொடிகட்டிப்பார். ஒன்று சேர்வதற்கான கட்டமைப்பு. சஹாபியத்துகளை ரசூலியத் அப்படித்தான் பயிற்சி கொடுத்தது. அல்லாஹ் தெளிவாக சொன்னான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா வல்லதீன மஅஹு, அந்த இறுதி இறை தூதரோடு இருக்கக்கூடியவர்கள் அஷித்தாஉ அலல் குஃபார், குஃப்ரியத்தின் மீது கடுமை கொண்டவர்களாக இருப்பார்கள். நான் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல நம்ம சபையை நம்ம நினைச்சுக்கிறோம், நெக்ஸ்ட் பண்ணிக்கிறோம். குஃப்ரின் மீது கடுமை கொண்டவர்களாக இருப்பார்கள். நம்ம சபையில பஞ்சமே இல்லை. குஃப்ரின் மீது வஹ்தத்துல் வஜூத்க்கு எதிரான எந்த தரிக்கா என்னவா இருந்தாலும் அதுல இருக்கிற கோபம் கடுமை நம்ம ஆத்ம சகோதரர் கடுமையா இருக்கும். கத்தி எடுக்க கூட துணிஞ்சிருவாங்க இல்லையா? எந்த அளவுக்கு அந்த கடுமை என்ன செஞ்சிருவாங்க? குடிச்சு போட்டு தருதாங்க அடிக்க கூட துணிஞ்சிருவாங்க. அவ்வளவு கோபம் இருக்கு, அவ்வளவு கோபம். அதாவது இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக பேசிட்டாரோ எழுதிட்டாரோ இல்லையா, அதுல குறை இல்லை. ஆனா அடுத்து நல்லா சொன்னான், அவர்களுக்கிடையே கனிவோடு காருண்யத்தோடு இருப்பார்கள். இங்கதான் இது வேணும், இங்கதான் அடுத்தவங்களை எதிர்க்கிறதுல வேக இருந்தா மட்டும் பார்த்தார். எதிர்ப்பு சொல்றதுலயும் பதில் சொல்றதுலயும் எங்க சபை நீ கேவலமா பேசிக்கோ அதுல மட்டும் இருந்தா பார்த்தாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், ருஹமாஹு பைனஹும், அந்த சஹாபாக்கள் தங்களுக்கிடையில் காருண்யத்தோடு இருப்பார்கள், அன்போடு முஹப்பத்தோடு இருப்பார்கள், தங்களுக்குள் கருணையோடு அவர்கள் இருப்பார்கள். அந்த கருணையும் காருண்யம் தான் அந்த ஜமாத்து தொழுகை கட்டமைக்கிறது. அந்த கருணை காருண்யம் எங்க? அல்லாஹ் எவ்வளவு தூரமா இருக்கு இல்ல? எவ்வளவு தியாகத்திற்கு பின்னால் ஏகத்துவ விஞ்ஞான சபையை
சங்கீதக்குரிய ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீம் கட்டமைத்தார்கள். வரலாறு தெரியும். மூத்த முன்னோடிகள் இருக்கிறார்கள், ஜக்கரியா அண்ணே இருக்கிறார்கள், கலிஃபா சிராஜ் அண்ணே இருக்கிறார்கள். கல்லறைப்பட்டார்கள் ஷேக் நாயகம், சொல்லறைப்பட்டார்கள், ஊரை விட்டு துரத்தடிக்கப்பட்டார்கள். உயிருக்கு ஆபத்து என்ற நிலையெல்லாம் ஏற்பட்டது. நம்பியவர்கள், கரபிடித்தவர்கள், ஊரே சேர்ந்து அவர்களை காலி செய்ய வைத்தது. வாழ்ந்த வீடு, உடைமைகள், உறவுகள் அத்தனை விட்டு ஊரை காலி செய்து வந்த அத்வ சகோதரர்கள் எல்லாம் உண்டு. இத்தனை தியாகம் எதற்கு? எதற்கு? வஹதத்துல் வஜூதை தாங்கி பிடிக்க வேண்டும். அதற்கு ருஹமா பைனஹும், உங்களுக்குள் கட்டமைப்பு காருண்யமாக இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், மஹப்பத் இருக்க வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் இபாதத்தை விதைப்பதற்கு முன்னால் கல்புகளில் அன்பை விதைத்தார்கள். அந்த அன்பை எப்படி விதைத்தார்கள்? இவர்கள் அன்பினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், முஹப்பத்தால் இவர்கள் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்கு நபிகள் மிக நேர்த்தியான ஒரு செயல் வடிவத்தை கொண்டு வந்தார்கள். அது என்னன்னு தெரியுமா? ஒரு வார்த்தையில சொல்லி முடித்தார்கள், உங்கள் அத்துணை நபர்களுடைய உயிரை விட நான் பிரியமானவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வரி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தின் கீழ் சஹாபாக்கள் டிக்ளேர் பண்ணாங்க, எங்கள் உயிரை விட நாயகமே நீங்கள் தான், எங்கள் உயிரை விட நாயகமே நீங்கள் தான் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் தானாக ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். நமது ஷேக் நாயகம் சொன்னார்கள், உங்கள் கல்வியிலும் உங்கள் எண்ணத்திலும் நாம் எங்களை உயிரோடு நீங்கள் வையுங்கள், உங்கள் எண்ணத்தில் எங்களை நீங்கள் வையுங்கள். நமது ஷேக் நாயகனுடைய அமுத வாக்கு, உங்கள் எண்ணத்தில் எங்களை வையுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் எங்களை வையுங்கள், வேற யாரும் வைக்காதீர்கள். இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், உயிருக்கு மேல ஷேக் நாயகத்தை நம்ம விரும்புறோமா? சொல்லுங்க, விரும்புறோமா? உயிருக்கு மேல ஷேக் நாயகத்தை விரும்புறோமா? விரும்புறோம்ல? விரும்புறோம் இல்லையா? எல்லாம் கேட்கானே தம்பி, நம்ம அப்படிதானே உயிருக்கு மேல ஷேக் நாயகத்தை நேசிக்கிறோம், விரும்புகிறோம். இப்ப நான் கேட்கிறேன், அந்த விருப்பம் கல்வில தானே இருக்கு, உள்ளத்துல தானே இருக்கு. அந்த உள்ளத்துல போட்டி இல்ல, அந்த உள்ளத்துல போராட்டம் இல்ல, அந்த உள்ளத்துல காழ்ப்புணர்ச்சி இருக்கா இல்லையா? வஞ்சகம் இருக்கா இல்லையா? சூழ்ச்சி இருக்கா இல்லையா? உள்ளுக்குள்ளேயே போட்டி போராமைகள் இருக்கா இல்லையா? வேற எந்த கல்புல ஷேக் நாயகத்தை நீங்க வச்சிருக்கீங்க? எவ்வளவு பெரிய துரோகம்! ஷேக் நாயகம் குடியிருக்கக்கூடிய கல்வி இவ்வளவு நஜீஸ்களையும் கரைகளையும் வைத்துவிட்டு உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்வதை எப்படி நம்ப முடியும், ஏற்க முடியும்? அது எப்படி உண்மையாகும்? எந்த கல்வியில் ஷேக் நாயகம் இருக்கிறார்களோ அந்த கல்வியில் வஞ்சகம் இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, போட்டி போராமைகள் இருக்கிறது. புனிதமான உள்ளத்துல ஷேக் நாயகத்தை வைக்க மாட்டீங்களா? அவங்க இருக்கிற அந்த இதயத்துல இவ்வளவு அசிங்கங்களை வச்சா யாரை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள்? யாரை கேவலப்படுத்துகிறீர்கள்? அப்ப வாயில சொல்றீங்களா உயிருக்கு மேலன்னு? எப்படிப்பட்ட இதயத்தில் கல்வி நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஷேக் நாயகம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிங்கள். நான் இதயத்தில் என் ஷேக்கை கொண்டு வருகிறேன், என் குத்துவை நான் கொண்டு வருகிறேன். அப்படி கொண்டு வருகிற பொழுது என் இதயம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு யாருமே பொய் சொல்லலையா? நமது எண்ணத்தில், நமது உள்ளத்தில், நமது சிந்தனையில் எவ்வளவு தவறுகள், தடுமாற்றங்கள், எவ்வளவு போட்டிகள், போராமைகள், காழ்ப்புணர்ச்சிகள். ஷேக் நாயகத்திட்ட துனியாவை பத்தி அதிகம் கேட்டு பலன் பெற்றோமா, ஆகிரத்தை பத்தி கேட்டோமான ஒரு கொஸ்டின் எடுப்புங்க. அல்லாஹ் மட்டும் துனியா 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 இல்லையா? நான் பாப்பா புள்ள வேணும், பாப்பா இந்த பதவி வேணும், பாப்பா இந்த தொழில் வேணும், பாப்பா எனக்கு வெளிநாட்டுக்கு விசா வேணும், பாப்பா இந்த கம்பெனிக்கு வேணும். துனியா துனியா துனியா. என்னங்க சஹாபாக்கள் ஒரு நேரத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் கண்டித்தான், ரசூலியத்திடம் கண்டதை கேட்காதீர்கள். நீங்கள் யார்? இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த ரசூலியத்தை பெற்றவர்கள், இரு உலகத்தினுடைய நாதா சர்தாரே ஆலம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரம்பற்றியவர்கள், அவர்களுடைய சொர்க்கத்தை பெற்ற சஹாபிகள்,
உங்களுடைய உயர்வு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்களுடைய மேன்மை உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த உலகத்தில் வந்த அத்துணை சமுதாயத்தையும் உம்மத்தையும் தாண்டி சிறந்த உம்மத்து, சிறந்த சமுதாயம் நீங்கள். அந்த ரசூலியத்தை வைத்துக் கொண்டு கண்டதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சஹாபாக்கள் திடுக்கிட்டு விழித்தார்கள். பெரிய பிழை செய்து விட்டோம். அகமியங்களும் அதனுடைய அருமையும் அதனுடைய மேன்மையும் தெரியாமல் செய்து விட்டோம். முடிவெடுத்தார்கள், இனி துனியாவை பற்றிய ரசூலியத்திடம் கேட்க கூடாது. அடுத்து கேட்க ஆரம்பித்தார்கள். என்ன? யஸ்அலூனக அனி ரூஹ், நாயகமே உயிர் என்றால் என்ன? அல்லாஹ் அக்பர். என்ன மாதிரியான ஞான கேள்வி! உயிர் என்றால் என்ன? சொர்க்கம், அல்லாஹ் யார்? அல்லாஹ் நூர், அந்த நூர் எப்படிப்பட்டது? கேட்க ஆரம்பித்த எல்லா ஞான கேள்விகள். சங்கக்குரிய சேகநாயத்து நமது சபையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழும் காலங்களில் அவரிடத்தில் முன்வைக்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து பாருங்கள். அருமை தெரியாது எப்படிப்பட்ட சித்தாந்தத்தையும் கொள்கையும் தாங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் என்ற எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமல் அற்ப துன்யாவையே முன்வைத்து கேட்டு கேட்டு காலத்தை கழித்து கடந்து இந்த உலகத்திலே மிகச் சிறந்த குடும்பம் அஹ்ல பைத், இந்த உலகத்திலே மிகச் சிறந்த குதுபியர் ஷேக் நாயிம் அவர்கள், இந்த உலகத்திலே மிகச் சிறந்த சபை ஏகத்துவ விஞ்ஞான சபை, இந்த உலகத்திலே மிகச் சிறந்த ஆத்ம சகோதரர்கள் ஏகத்துவ விஞ்ஞான சபையின் தோழர்கள் மட்டும்தான். இதில் எந்த மாற்றம் இல்லை. அப்படி சிறந்த ஒரு சபை குறித்தானவர்கள் கேட்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது, அதுவும் சிறந்த கேள்வியாக இருக்கிறது. அவர்கள் கட்டமைப்பு இந்த உலகமே ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய ஒற்றுமை இந்த உலகம் கண்டு பயப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த அற்ப துன்யாவை ஒட்டியது அல்ல. இவைகளை தாண்டி வஹ்தத்துல் வஜூதை காலத்தில் கொண்டு போய் நிறுத்தி அதை உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஆத்மார்த்தமான உள்ளம் கொண்டவர்கள் தான் ஏகத்துவ விஞ்ஞான சபையின் ஆத்ம சகோதரர்கள் என்று உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும். அதனாலதான் ஆத்ம சகோதரர்கள் என்ற அடமொழி வந்தது. உடல் ரீதியாக, பண ரீதியாக, பதவி ரீதியாக இவர்கள் சேரவில்லை. ஆத்மார்த்தமான முறையில் இணைந்தவர்கள், உள்ளத்தின் அளவில் இணைந்தவர்கள். அதனாலதான் ஆத்ம சகோதரர்கள். மிகப்பெரிய அமானிதத்தை நாம் வைத்திருக்கிறோம். இந்த உலகம் எப்படி போய் கொண்டிருக்க நன்மை நிறைந்தவர்களே, இந்த சபையில் நமது தியாகம் என்ன, நமது அர்ப்பணிப்பு என்ன, இந்த வஹ்தத்துல் வஜூதை எவ்வளவு தூரத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம், எத்தனை பேரிடம் இதை எடுத்து சொல்லி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு தஅவா செய்திருக்கிறோம். இந்த உலகத்தின் மிகச் சிறந்த தாயிகள் சஹாபா பெருமக்கள், அதற்கடுத்து அஹ்ல பைத்தை தலைமையாய் கொண்டு அர்ப்பணிப்பு செய்த அத்தனை பேரும் மிகச் சிறந்த தாயிகள். நாம் சாதாரணமான பிற முஸ்லிம்களை போன்று அல்லவே. ஒரு கடமை பொறுப்போடு இருக்கிறோம். ஒரு போர்க்கால கட்டமைப்பாக செயல் திட்டத்தை தலைக்கு மேல் கொண்டு நிறுத்தி இருக்கிறோம். என்ன இந்த சபைக்கு என்ன லாபம்? ஒன்னில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்ல. கடந்த ரமலான் பிறை 26 கடலூரில் அன்பு கூர்ந்த வைத்தியர் மாணிக்கண்ணை, நானு, மீரா அவங்க எல்லாம் சேர்ந்து போனோம். அவ்வளவு தூரம் பயணப்பட்டு போனோம். இஃப்தார் செய்தோம். இஃப்தாருக்கு பின்னால் அநேக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நிகழ்த்தினோம். அதுல அங்க வந்த ஒரு ஆணி, உள்ளூரில் ஒரு ஆணி அந்த சபையில் கலந்து கொண்டார். நிகழ்வு முடிந்தது. இவ்வளவு தூரம் பயணம் என்பதை எல்லாம் நாங்கள் பாரமாக பார்க்கல. போய் சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்க்கணும். மறுநாள் அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் போன் பண்ணார். மாணிக்கண்ணன், ஆணி உங்களோட பேசணும். எந்த ஆணி? சபைக்கு வந்தாரே அந்த ஆணி பேசுறாங்க. போன் கொடுக்கப்பட்டது. ஆணி சொன்னார், வாழ்க்கையில் இதுபோல் ஒரு பாமாலையை நாங்கள் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கு.
இதை கட்டமைத்த ஷேக் எவ்வளவு சிறந்தவர்கள். இவ்வளவு நாள் நீங்கள் தெரியாமல் போனது எல்லாம் பேசி முடித்து ஒரு கோரிக்கை வைத்தார். 20 கிதாபுகள் எங்களுக்கு கொடுத்தார். மாலிகனை கேட்டாங்க, எதுக்கு? ஒண்ணு, எனது மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்ற இங்க இருக்கிற ஆலிம்களுக்கு இப்படி ஒரு பாமனை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இதை அவர்கள் படிக்க வைத்து இதன் அடிப்படையில் ஒரு மஜ்லிஸையும் இந்த மஹல்லாவில் நாங்கள் அமைக்க வேண்டும், அதற்காக கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது எங்களுடைய தூர பயணத்தின் வழிகளும் வேதனைகளும் சிரமங்களும் தானாக மாறிப்போம். ஒரு திருப்தி, ஒரு சின்னதான ஒரு கடமையை செஞ்சுட்டோம், அவ்வளவு மன நிறைவு சேர்க்கிறோம். எத்தி வைக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆச்சரியமா இருந்தது. ஒரு மஜ்லிஸி ஒரு ஆலிம் உருவாகிவிட்டார். எப்படிப்பட்ட ஆலிம்? இதை நான் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆலிம் உருவாகிவிட்டார். எப்படி அந்த இல்லத்தில் ஒரு ஆச்சரியம் நடந்தது? அதற்கு ஒரு விடை கிடைத்தது. அது என்ன அப்படின்னு தெரியுமா? அந்த இல்லத்தில் சங்கைக்குரிய ஷேக் நாயகத்தினுடைய புனிதமான நஅலே முபாரக்கா, அந்த காலணி, பரக்கத்து நிறைந்த காலணி அந்த இல்லத்தில் இருக்கு. அல்லாஹ் அக்பர். ஷேக் நாயகத்தினுடைய காலணி இருக்கிற இல்லத்தில் இவ்வளவு அற்புதம் நடக்கிறது என்றால் ஒரு செய்தியை நான் பதிவு செய்வேன். சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கிற வேளையில் திடீரென நபிகள் எழுந்து விட்டு சென்று விடுகிறார்கள். காத்திருந்த சஹாபாக்களுக்கு நபிகள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. நீண்ட நேரம் கடந்து நபிகள் திரும்பவில்லை. ஏதேனும் அச்சுறுத்தல், ஆபத்து கண்வெளிக்கு வந்துவிடக் கூடாது என்ற பயம் சஹாபாக்கள் வந்தது. மொத்த சஹாபாக்களும் மஸ்ஜித் நபியை விட்டு வெளியே வந்தார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, வெளிவந்தவர்களில் முதல் நபராக நான் வெளிவந்தேன். வெளிவந்து பதறி அடித்துக் கொண்டு என் கண்மணி எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி தேடி அலைந்தேன். இறுதியாய் ஒரு தோட்டத்திற்குள் அமர்ந்திருந்தார்கள். அந்த தோட்டத்திலிருந்து வெளிவருகிற தண்ணீர் வருகிற வாய்க்காலின் வழியை நான் உத்து பார்த்தேன். கண்மணி அமர்ந்திருந்தார்கள். அந்த வாய்க்கால் வழியே நான் குள்ளநரியை போல் தவழ்ந்து தோட்டத்திற்குள் போனேன். போய் நபிகளின் பின்புறமாக நடந்து வந்த பொழுது நபிகள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவா வருகிறது என்று திரும்பி பார்க்காமலே சொன்னார்கள். அபூ ஹுரைராவா வருகிறது. நாம் யா ரசூலல்லாஹ், அபூ ஹுரைரா தான் வந்திருக்கிறேன். அப்படியா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் போங்கள், உங்களுக்கு பின்னால் தேடி வருவார்கள். யாரை முதல் சந்திக்கிறீர்களோ, முதல் நபரா யாரை சந்திக்கிறீர்களோ அவரிடத்தில் சொல்லுங்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், உறுதியோடு ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னால் ஃபபஷிர்ஹு பில் ஜன்னah, சொர்க்கம் நிச்சயம் என்ற சுப செய்தியை சொல்லுங்கள் என்று நபிகள் எனக்கு சொன்னார்கள். நான் சொன்னேன், நாயகமே இப்படி சொன்னால் நம்புவார்களா? உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் இரு ஷஅரே முபாரக்கா, நஅலே முபாரக்கா, பரக்கத்து நிறைந்த 2 காலணிகளை எடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கைகளில் பிடித்து சாட்சியாக எனது காலணியை கொண்டு செல்லுங்கள், நம்புவார்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 காலணிகளை தாங்கிக் கொண்டு ஒருவரும் நபிகள் சொன்ன ஹதீஸையும் தாங்கிக் கொண்டு நான் வந்தேன். முதல் நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ் எழுதுகிறது, இந்த இடத்தில் ஹஸரத் என்றைக்கும் ரசூலியத் ஒரு செய்தியை சொன்னால் சாட்சிகளோடு தான் சொல்லியிருக்கிறார். அரப பெருவெளியில் இறுதி பேருரையில் என்னிடம் கற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட எந்த செய்தியாக இருந்தாலும் எக்கத்திக்கில் நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். பல்லிகு சொன்னார்கள், எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்களே, வெறுமன போக சொல்லவில்லை. அதற்கு பின்னால் ஒரு காரியத்தை செய்தார்கள். ஹஜ் கடமை முடித்து தலையை வலிக்கிற பொழுது, தலையில் இந்த ரோமங்களை அகற்றுகிற பொழுது தனது ரோமங்களை ஒட்டுமொத்தமாக பிடித்துக் கொண்டு அகற்றி தனது ஷஅரே முபாரக்கா என்ற பரக்கத்து நிறைந்த கண்மணி நாயகத்தின் தலை ரோமங்களை எல்லா சஹாபாக்களுக்கும் பங்கு வைத்துக் கொடுக்க சொன்னார்கள். உலகத்திலே முதல் தபுருக்கு வழங்கப்படுகிறது அங்குதான். நபிகளுடைய பரக்கத்தான ரோமம் தான் முதல் தபுருக்கு. ஹஜ் இபாதத்து என்பதில் முதல் தபுருக்கு. எல்லா சஹாபாக்களுக்கும் எனது தலை ரோமத்தை பங்கிட்டுக் கொடுங்கள் என்று கொடுத்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அதை பரக்க
பறக்கத்தாக எடுத்துக் கொண்டார்கள். நபிகளுடைய செய்தி ஒரு பக்கம், நபிகளுடைய சாட்சி முபாரக்கா ஒரு பக்கம். இதுவைகளை தாங்கிக் கொண்டுதான் உலகம் முழுக்க சஹாபாக்கள் பரவினார்கள், தாவத் செய்தார்கள். அதே கட்டமைப்பில் தான் கண்ணியத்திற்குரிய உயிருக்கு மேலான ஷேக் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹு இந்த சபையில் உள்ளவர்களுக்கு நற்செய்திகளை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள், சாட்சிகளோடு அனுப்பியிருக்கிறார்கள். எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சாட்சிகள், அந்த அத்தாட்சிகள், அந்த புனிதங்கள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. என்னிடத்திலும் ஒன்று இருக்கிறார், எனக்கும் ஒன்று கொடுத்தார்கள். நிறைவாக விடைபெறுகிற பொழுது ஞாபகமாக, தங்களின் ஞாபகமாக என் பிள்ளை வைத்துக் கொள்ளட்டும் என்று ஒன்று கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் எங்கு போனாலும் இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், எங்கு சென்றாலும் இது உங்களோடு இருக்க வேண்டும், போகிற காரியம் அத்தனை வெற்றி பெறும் என்ற அமுத வாக்கையும் சுப செய்தியும் கொடுத்தார்கள். அன்று முதல் கொண்டு என் சஃபரி அந்த புனிதம், அந்த பாக்கியம், அந்த அற்புதம் இல்லாமல் இல்லை. இங்கு இப்பொழுது வந்திருக்கிறேன், அதையும் தாங்கிக் கொண்டுதான் வந்திருக்கிறேன். எதற்கு இந்த புனிதங்களை ஏன் கொடுக்க வேண்டும்? பொத்தி வைப்பதற்கா? ஷோகேஸில் வைத்து அழகு பார்ப்பதற்கா? இல்ல சாம்பிராணி போட்டு பாத்தியா ஓதுவதற்கா? இந்த அத்தாட்சி உங்களுக்கான மனபலம். என் செய்தி எங்கு வந்தாலும் எடுத்து சொல்லுங்கள், அது உங்களை காப்பாற்றும், அது உங்களை பாதுகாக்கும். இந்த வஹ்தத்து வஜூதை இந்த மண்ணில் எங்கு வந்தாலும் எடுத்து சொல்லுங்கள், என் புனிதத்தோடு, என் அத்தாட்சியோடு, நான் கொடுத்திருக்கிற அந்த சங்கியான அடையாளத்தோடு எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்கு தான் நம்மை ஏன் உருவாக்கி இருக்கிறார் இந்த வஹ்தத்து வஜூத் என்ற சித்தாந்தம். இதை எல்லா இடங்களிலும், எல்லா திசைகளிலும், எல்லா உள்ளங்களிலும், எல்லா இல்லங்களிலும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் உள் கட்டமைப்பு எப்படி இருக்கிறது? ருஹமாவு பைனஹும், சஹாபாக்கள் அவர்களுக்குள் காருண்யத்தோடு இருந்தார்கள், அன்போடு இருந்தார்கள். தராஹும் ருக்அன் சுஜதா, அல்லாஹ்க்கு அப்புறம் தான் இபாதத்தை சொல்றான், புரிஞ்சுக்கணும். அது எதுக்கு அடுத்து? ருஹமாவு பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜதா, இபாதத்தினுடைய ருக்கு சுஜூதினுடைய அடையாளத்தை சஹாபாக்கள் இடத்துல பாப்பீங்க. எதுக்கு பின்னால வருது? அவங்களுக்குள்ள அன்பின் ஒற்றுமை என்ற வாக்கியத்திற்கு பின்னால்தான். இபாதத்து என்பது அன்புக்கு பின்னால்தான் இருக்காங்க. அன்புக்கு பின்னால், ஒற்றுமைக்கு பின்னால். இன்னைக்கு ஒன்றுபடாமல் நீங்கள் 5 நேர தொழுகை பெருநாளாக தொழுதாலும் ஒரு புண்ணியம் கிடையாது. ஒன்றுபடாமல், உள்ளங்கள் ஒட்டாமல், ஈமானுடைய முஹப்பத்து இல்லாமல் நீங்க எத்தனை சபை நடத்தி, எத்தனை மஜ்லிஸ் நடத்தினாலும், எத்தனை மாதாந்திர கூட்டம் போட்டாலும் என்ன பலன்? எதற்கு? சம்பிரதாயமா? இன்னைக்கு மாதாந்திர கூட்டம் போட்டு சம்பிரதாயமா? உள்ளங்கள் இணைக்கப்பட வேண்டும். 5 நேர தொழுகை உள்ளங்கள் இணைப்பதற்கு இலாகியத்தும் ரசூலியத்தும் கட்டமைத்தது. மாதாந்திர கூட்டங்கள், சபை தோழர்கள், உள்ளங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும், இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஷைக் நாயகம் கட்டமைத்தது. எடுத்து சொல்ல வேண்டும். என்னால் இந்த செய்தி எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கிறது? நான் எவ்வளவு கடுமை விசுவாசியாக இருக்கிறேன். இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் கண்மணி நாயகம் யாசின் அலி பாப்பா இறைவன் கொடுத்திருக்கிறார். அதே வம்சத்தி, அதே உதிரத்தி, அதே ரத்தத்தி, அதே பந்தத்தி, அதே வாரிசாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியம்! இந்த பாக்கியத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும்? அன்பு நிறைந்தவர்களே, மற்றவர்களைப் போல் தரையில் சஜிதா செய்து எழுந்து தூசியை தட்டிவிட்டு போகிற சபை அல்ல நமது சபை. அதற்காக இது கட்டமைக்கப்படவில்லை. இது வியர்வையும் இரத்தத்தையும் உழைப்பையும் தியாகத்தையும் அர்ப்பணித்து தியாகித்து இந்த வஹ்தத்துல் வஜூத் ஒரு 36 தலைமுறைக்கு முன்னால் ரசூலில் அந்த அரபக பாலைவனத்தில் அந்த வஹ்தத்துல் வஜூத் என்பதை கட்டமைப்பதற்கு எத்தனை யுத்த களங்கள், எத்தனை சண்டைகள், எத்தனை காயங்கள், எத்தனை ரத்தங்கள், எத்தனை உயிரிழப்புகளை சந்தித்ததோ அந்த வஹ்தத்துல் வஜூதை தலைமுறை தாண்டியும் அகல வைத்து தாங்கி பிடித்திருக்கிறது என்றால் அதை உணர்ந்து, அதை உள்ளார்ந்தமான முறையில் சிந்தனையில் நிறுத்தி நமது கடமை என்ன, நமது கடமை பொறுப்பு என்ன, காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஆற்றல் மிக்க செயல்கள் என்ன என்பதை இந்த பெருநாள் தினத்தில் நாம் விளங்கினால், நாம் புரிந்து கொண்டால்
நிச்சயம் இந்த காலத்திற்கு ஏற்ற குத்துபியத்து போல் இந்த காலத்தில் உலகம் முழுக்க நாம் கோலோச்சுவோம். ஏகத்துவ விஞ்ஞான சபை இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் கடல் கடந்து மலை கடந்து இன மொழி நிறம் வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்திலேயும் வஹ்தத்துல் வஜூத் கோலோச்சும் இந்த சபை விரிவாகும். மிக பிரம்மாண்டமான 21ஆம் நூற்றாண்டில் எப்படி கௌஸ் நாயிம் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கினார்களோ அதே நாயிபு முஹையத்தீனா இருக்குகிற வாரிசு ரசூலாக இருக்குகிற சங்கிக்குரிய யாசின் அலி மௌலானா அவர்களின் தலைமையில் மிக பிரம்மாண்டத்தை இந்த சபை அடைய வேண்டும். அது அடைவதற்கு நாம் அர்ப்பணிக்கும் தியாகத்தையும் நாம் இங்கு காணிக்கையாக கொட்ட வேண்டும் என்ற சபதத்தை இந்த நல்லாளில், இந்த திருநாளில், இந்த உதய தினத்தில் லட்சியமாக, எண்ணமாக, உறுதியாக நாம் உறுதி எடுத்தோம் என்றால் நிச்சயம் காலத்தை வென்று நாம் சாதிக்கலாம். குத்துபியத்து காலத்தை வென்றது. அந்த குத்துபியத்தினுடைய கரத்தை பற்றி பிடிக்கிற இந்த ஏகத்துவ விஞ்ஞான சபையும் காலத்தை வென்று நிற்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது நம் அனைவருக்கும் பெரும் பாக்கியமாக தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. உயிரோடு மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்தை கொண்டும் அந்த உதிரத்தையும் அந்த வாரிசாக வெளிவந்திருக்கிற வாரிசே ரசூலினுடைய கரம் பிடித்திருக்கிற அந்த ஷேக் நாயத்தினுடைய துஆ பரக்கத்தை கொண்டும் அல்லாஹ் ஈரேற்றம் தந்து அருள் புரிவானாக என்ற துஆவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது முழு மனதையும், எனது சிந்தனையும், எனது உள்ளத்தினுடைய அன்பை அத்தனையும் வாரிசு ரசூல் கண்ணியத்திற்குரிய ஷேக் நாயகம் யாசின் அலி பாப்பா அவர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக சமர்ப்பித்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹத அமானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.